ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் ஜோதிடர் ஜெயக்குமார் பேசுகிறேன். தற்போது செப்டம்பர் மாதம் 2026 இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும்? பொதுவாக இந்த செப்டம்பர் மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு கடகத்தில் தாங்க இருக்கிறாரு. சனி மீனத்திலையும், ராகு கும்பத்திலையும், கேது சிம்மத்திலையும் தன்னுடைய பயணத்தை தொடர்கிறார்கள். செப்டம்பர் 2 பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் கன்னியிலேருந்து துலாமுக்கு போகிறாரு. செப்டம்பர் 7 புதன் சிம்மத்திலேருந்து கன்னிக்கு. செப்டம்பர் 17 சூரியன் சிம்மத்திலேருந்து கன்னிக்கு. செப்டம்பர் 18 செவ்வாய் மிதுனத்திலேருந்து கடகத்துக்கு போகிறாரு. செப்டம்பர் 26 புதன் பார்த்திங்கன்னா கன்னியிலேருந்து துலாமுக்கு. இதுதான் இந்த மாதனுடைய பயிற்சிகள். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் 2026 ஒரு சேஞ்சஸ் வருங்க. அதை வச்சு கொஞ்சம் முன்னேற்றம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. கேது உங்கள் ராசியிலே இருக்கிறதுனால சில விஷயங்களில் முன்பு இருந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சி உண்மையில் நமக்கு என்ன தான் நடக்குது, ஏன் லைஃப் நம்ம இப்படி போகுது, உண்மையில் நமக்கு என்ன வேணும், ஏன் சிந்தனை இப்படியெல்லாம் தாறுமாறாக போகுது, கற்ற கல்வி பெற்ற அறிவு எல்லாம் இழந்து தவிக்கிற மாதிரி ஒரு உணர்வு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு சிம்மராசிக்கு நீங்களே அது இமேஜின் பண்ணிப்பீங்க. அதெல்லாம் அப்படி இல்லைங்க. குரு 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஆன்மீகம், வெளிநாட்டுடைய தொடர்பு, தொலைத்தொடர்பு, செலவுகள், ஓய்வு, நல்ல ஒரு ரெஸ்ட் எடுக்கிறது, உள்ளார்ந்த சிந்தனை, இந்த விஷயங்கள் மூலம் அதிக முக்கியமாக இருக்கும் குரு 12 இருக்கிறதுனால. அதே சமயம் சனி 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால சில விஷயங்கள் தாமதம் ஏற்பட்டாலும் பொறுமையுடன் செஞ்சு அந்த காரியத்தை வெற்றி பெறும் வரை நீங்கள் உழைப்பீங்க அப்படிங்கிறது தான். வேலை மற்றும் தொழில் செய்பவர்களும் இந்த மாதம் ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாகுங்க. புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் வரக்கூடிய ஒரு காலகட்டம். வேலைப்படி அதிகமாக இருந்தாலும் மேலதிகாரிகளின் கனிவான பார்வைக்கு நீங்கள் வருவீங்க. நீங்கள் செஞ்சு முடித்த ஒரு வேலையை பாராட்டும்படியான ஒரு நிகழ்வுகள் நடக்கலாம். சரிங்களா? என்னன்னா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் டைரெக்டாக உங்களை பாராட்டாமல் மற்றவங்கள்ட்ட சொல்லி அது 3வது நபர் மூலம் உங்களுக்கு வரும் அமைப்பு இருக்குது. அது அப்படியா, அப்படி டைரெக்டாக நம்மள்கிட்ட சொல்லாமல் 3வது நபர்கிட்ட சொல்லி உன்னை பாராட்டுறாருப்பா, உன்னை அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய அருமை பெருமையெல்லாம் வெளிப்படும் இந்த காலகட்டத்தில். இந்த காலகட்டத்தில் பொறுத்த வரைக்கும் வேலை சேஞ்ச் பண்ணணும், வேலையை மாற்றணும் அப்படிங்கிறது இருக்கிறவங்க அவசரமாக முடிவு எடுக்காமல் புதிய கம்பெனிக்கு, புதிய வேலைக்கு, புதிய பதவிக்கு அது சம்பளம் என்ன, அதனுடைய பணிச்சூழல் என்ன, நிலைத்தன்மை என்ன அப்படிங்கிறத ஆராய்ஞ்சு அதுக்கு பிறகு ஏற்றுக்கொள்வது நல்லது. அதே சமயம் செப்டம்பர் 17 பிறகு சூரியன் கன்னிக்கு போகிறதுனால சிம்ம ராசிக்கு பணம், குடும்ப பொறுப்பு, பேச்சு தொடர்பான விஷயங்களில் அதிக கவனம் தேவைப்படலாம். ஏன்னா உங்களுக்கு லக்னநாதன் 2ஆம் இடத்துக்கு போகிற தனவரவு, பொருள் வரவு எல்லாம் நல்லா சிறப்பாக இருக்கும். நல்லா பேச்சு திறமை அதெல்லாம் நல்லாவே இருக்கும். சரிங்களா? தொழில் செய்பவர்களுக்கு இந்த மாதத்தில் வேலை அதிகமாக இருக்குங்க. அது ஒரு தொழில் எடுத்துருங்களும் பார்த்தீங்கன்னா அந்த என்ன வேலையை முடிய மாட்டேங்குது, நம்ம பாட செஞ்சுட்டே இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் வரும். அதே சமயம் புதிய பிஸ்னஸ் பார்ட்னரு சேர்த்துக்கணும், இவங்களை பார்ட்னராக சேர்த்துனா நல்லாயிருக்கும் அப்படின்னா அவங்களுடைய பேப்பர்ஸு, அவங்களுடைய ஒழுங்குத்தன்மை, அவங்களுடைய வேலைத்தன்மை இதெல்லாம் ஆராய்ஞ்சு படிச்சுட்டு நீங்கள் பண்ணுறது சிறப்பாக இருக்கும். அதே சமயம் பணம் தொடர்பான ஒப்பந்தங்களில் வாய்மொழி வாக்குறுதியை நம்பாதீங்க. நான் இப்போ தரேன், நாளைக்கு தரேன் அப்படிங்கிறதுலாம் வேண்டாம். எழுத்துப்பூர்வமாக எழுதி வாங்கிக்கிறது நல்லதுங்க. செப்டம்பர் 2 மாதம், அதாவது செப்டம்பர் 2ஆம் தேதி சுக்கிரன் துலாமையில் இருப்பது சிம்ம ராசிக்கு நல்ல ஒரு தொடர்பு தான். மார்க்கெட்டிங், நெட்வொர்க்கிங் இந்த மாதிரி விஷயங்கள்ல சாதகமான சூழ்நிலை. ஏன்னா 3ஆம் இடம் இல்லையா, முயற்சி, கம்யூனிகேஷன் அதெல்லாம் நல்லா இருக்குங்க. பண வரவு அப்படிங்கிறது நல்லாவே இருக்குது. சிம்மராசிக்காரர்கள் பண வரவு சூப்பராக இருக்குது. கூடவே என்னென்னா செலவும் வந்துடுதுங்க. அந்த செலவு பண்ணுறதுக்கு முன்னாடி இது நல்ல செலவா, ஆரோக்கியமானது தானா, இது நமக்கு நல்லா இருக்குமா அப்படிங்கிறது யோசித்து பார்த்து பண்ணுறது சிறப்பு. குரு 12ஆம் இடத்துல தேவையில்லாத செலவுகள்லாம் வரும். சரிங்களா? அதனால தான் சொல்கிறது, குரு 12 இருக்கிறதுனால செலவுகள் மேலே ரொம்ப கவனமாக இருங்க. வெளிநாடு பயணம், மருத்துவம், குடும்ப தேவைகள் அல்லது ஆடம்பரமான பொருட்களை வாங்கிறது இதெல்லாம் கொஞ்சம் செலவாகுதுங்க. முக்கியமாக பணம் வருதா அப்படிங்கிறத விட பணம் எங்கே போகுது அப்படிங்கிறது ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கணும் இந்த காலகட்டத்தில். அது கடன் நிறைய இருக்குங்க, இந்த மாதம் அடைக்க முடியுமா அப்படின்னா சின்ன கடன்லாம் இந்த மாதத்தில் அடைப்பீங்க. இஎம்ஐ, வட்டி, மாத செலவுகள் இதெல்லாம் முன்கூட்டியே நீங்கள் பிளான் பண்ணுறது மாதிரியே நடக்கும். சரிங்களா?
சிறிய தொகை கடன் வாங்கியிருந்தாலும் அது உடனுக்குடன் நீங்கள் இந்த மாதத்தில் செலுத்திடுவீங்க. புதிய முதலீடு கடன் தொடர்பான பெரிய முடிவுகளுக்கு கடன், இந்த பெரிய ஒரு பிஸ்னஸ்க்காக கடன் வாங்குகிறோம் அப்படின்னா அதுக்குண்டான ஆடிட்டர்ஸ் எல்லாம் கலந்து ஆலோசிச்சுட்டு பண்ணுறது சிறப்பு. சரிங்களா? கேது திருமணம் மற்றும் காதல் உறவு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, கேது சிம்மத்தில் இருக்கிறதுனால சில சிம்ம ராசிக்காரர்கள் உறவுகளில் ஒருவித மனத்துவரம் இருக்கும், தனிமை உணர்வு, விரக்தி, என்னடா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்கும். உங்களை மற்றவங்க புரிஞ்சுக்கவே இல்லையே அப்படிங்கிறது நினைப்பாங்க. திருமணம் ஆனவங்க அப்படிங்கிறது ரொம்ப அந்யோன்யமாக பேசுகிறத விட அமைதியாக இருக்கிறது நல்லதுங்க. எல்லாம் சண்டை சச்சரவுலாம் வர்றது, ஏன்னா கேது வந்து அப்படியே கட் பண்ணிவிடும். சரிங்களா? சின்ன விஷயங்கள் அப்படி பெருசாகும். அதனால் சின்ன விஷயங்கள்லாம் பெருசாக பண்ணாதீங்க. சரிங்களா? என்னென்னா என்ன பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் இனிமை அப்படியே சேர்த்துக்க. உங்களை பற்றி இல்லாத பொருளாக சொன்னால் கூட இந்த காலம் வாங்கி அந்த காலம் போட்டுருங்க. திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு குடும்பம் அல்லது நண்பர் வழியாக நல்ல ஒரு முயற்சி வருதுங்க. சரிங்களா? நல்ல ஒரு வரன்கள்லாம் வர வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதத்தில் ஃபைனான்ஸு தாங்க கொஞ்சம் இது, ஏன்னா வர பணம் எங்கே போகுதுன்னு தெரியல அப்படிங்கிறதுனால வீட்டுக்குள்ளே ஒரு ஆர்கியூமெண்ட் வரும். பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. செப்டம்பர் 17க்கு பிறகு இதெல்லாம் கொஞ்சம் செட்ரைட் ஆகிடும். சரிங்களா? உண்மையை சொல்லலாம், ஆனால் உண்மையை சொல்லும் விதமும் முக்கியம். சரிங்களா? நம்ம உண்மையை பேசினாலும் பிரச்சனை வரும், பொய் பேசினா கூட சில சமயம் பிரச்சனை வராது. ஆனால் உண்மையை மட்டும்தான் சொல்லணும். உண்மை எப்படி சொல்கிறோம் அப்படிங்கிறது தான் பார்க்கணும். சரிங்களா? பெற்றோர் அல்லது மூத்தவர்களின் ஆலோசனை அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் அப்படிங்கிறது தான். சனி 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால சிம்ம ராசி உடல் நலத்தை அலட்சியம் செய்யாமல் நம்ம வழக்கமாக நம்ம என்ன டெஸ்ட் எடுக்கிறோமோ பரிசோதனை பண்ணுறோமோ அதெல்லாம் கரெக்ட் பண்ணிங்க. தூக்கத்தை குறைக்க வேண்டாம். சரிங்களா? தூக்கம் மெயின். அதிகமான வேலைப்பளு இருக்கிறதுனால அதையே நினச்சிக்கிட்டு சுமக்கிறதுக்கெல்லாம் வேண்டாம். அதுக்கு ரெஸ்ட் விட்டு பண்ணுங்கள். உடலில் நீடித்த உடம்பு சரியில்லை அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக இருக்குது, நம்ம இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போகலன்னா இந்த டைம் நீங்கள் மருத்துவர் அணுகுவது சிறப்பான ஒரு அமைப்பு தான். சரிங்களா? எல்லோரையும் திருப்திப்படுத்தணும்னு அவசியம் இல்லைங்க. சரிங்களா? கேது ராசியில் இருக்கிறதுனால ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும். தியானம், ஜெபம், வேத வாசிப்பு இதெல்லாம் கொஞ்சம் அதிகமான தனி நேரம் உங்களுக்கு மன நிம்மதியை கொடுக்கும். இதெல்லாம் நீங்கள் பண்ணீங்கன்னா ஆன்மீக ஸ்தலங்களுக்கு போகிறதெல்லாம். குரு 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால வெளிநாடு, தூர பயணம், வெளிநாட்டு நிறுவனங்கள், வெளிநாட்டு தொடர்புகள் உள்ளவர்கள் சில வாய்ப்புகள் நல்லா இருக்குங்க. வெளிநாட்டில் வேலைக்காகவோ அல்லது படிப்புக்காகவோ தொடர்பான முயற்சிகள் இருந்தால் தொடர்ந்து நீங்கள் முயற்சி பண்ணலாம். ஆவணங்கள், அது தஸ்தாவேஜுகள் அதெல்லாம் கரெக்டாக வச்சுங்க. செலவுகளை கவனமாக பார்த்துங்க. சரிங்களா? குறிப்பாக அந்த 1ஆம் தேதியிலேருந்து 7ஆம் தேதி வரைக்கும் செப்டம்பர் மாதம் பழைய வேலைகளை முடித்து புதிய பிளானிங் அப்படி அமைக்கிறது நல்ல காலம். அதேபோல் 8ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதி வரைக்கும் வேலை மற்றும் பணம், குடும்ப பொறுப்பு இதுலாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. செப்டம்பர் 18 முதல் 26 வரைக்கும் பார்த்தீங்கன்னா செவ்வாய் கடகத்தில் இருக்கிறதுனால செலவு, மன அழுத்தம், பயணம் போன்ற விஷயங்களை அவசரத்தை ரொம்ப ஸ்பீடு வேணாங்க, பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பேச்சு, தொடர்பு, வியாபாரம், மார்க்கெட்டிங், நெட்வொர்க்கிங் போன்ற செயல்பாடுகளை நல்ல முன்னேற்றம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? சிம்ம ராசியினருக்கு வந்து ஒரு வரியில் சொல்கிறதுனா என்னென்னா, அந்த செப்டம்பர் மாதம் எதையும் அவசரப்படாதீங்க. ஒரு தெளிவான ஒரு முடிவு, அதே மாதிரி இப்படி ஆகிடுமா அப்படி ஆகிடுமா அப்படி சந்தேகம், பயம் அப்படிங்கலாம் வேண்டாம். சரிங்களா? இந்த மாதத்தில் அமைதியாக முடிவு எடுத்தீங்கன்னா எதிர்காலத்துக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு ஒரு நல்ல ஒரு பேஸ் மட்டமாக இருக்கும். சரிங்களா? என்னென்னா, சூரியன் சிம்மராசின் அதிபதிங்கிறதுனால தினமும் காலையில் சூரியனை வணங்கி நன்றியுடன் பிரார்த்தனை செய்வது பாரம்பரிய ஆன்மீக நடைமுறைகளை பின்பற்றலாம். காலையில் எந்திரிச்சு சூரிய நமஸ்காரம் பண்ணிவிடுங்க. அதே போல் சனிக்கிழமை ஏழைகள் அல்லது தேவையில்லாதவர்களுக்கு 4 இட்லி 2 தண்ணி பாட்டில் இதெல்லாம் வாங்கி கொடுத்தீங்கன்னா போதும். சரிங்களா? இதுதான். ஸோ தர்ம காரியங்களுக்கு அதிகமாக செலவு பண்ணலாம் அப்படிங்கிறது தான். இருந்தாலும் இது நம்ம பொதுவாக தான் சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கிற கோள்களின் நிலைகள், தசாபதிகள் இதெல்லாம் வச்சு தான் 100% நம்ம பலன் சொல்ல முடியும். அதற்காக எங்கள்கிட்ட ஒரு கன்சல்டேஷன் ஜாதகம் பார்த்துக்கு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்க என்னோட வாட்ஸ்அப் கான்டாக்ட் பண்ணி மெசேஜ் பண்ணுங்கள். அதுக்குரிய கட்டணங்கள் செலுத்தி பார்த்துக்கலாம் நீங்கள் விரும்பினால். சரிங்களா? ஓகே, பாய்.